இந்தியாவை சுற்றி ஏகப்பட்ட செய்திகள் நடந்துட்டுருக்கு. இந்தியா எத்தியோப்பியா உறவாக இருக்கட்டும், இந்தியா ரஷ்யா உறவாக இருக்கட்டும், சீனாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, பாகிஸ்தான் பங்களாதேஷ், குறிப்பாக பங்களாதேஷில் இந்தியர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய கலவரமாக வெடிச்சிருக்கு. இது இல்லாமல் ஏகப்பட்ட செய்திகள் அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கிறது உலக நாடுகள் மத்தியில். எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. 2026 ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. ரஷ்யா உக்ரைன் போர் நிற்குமா? 2023, 24, 25 அப்படின்னு சொல்லி 3 வருஷத்தை ஓட்டிட்டோம். 26லையும் அதே மாதிரி யுத்தம் நடந்துச்சுன்னா உலக பொருளாதாரம் என்னவாகும்? ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் என்னவாகும்? கோல்டு சில்வர் ரேட்டெல்லாம் தாறுமாறாக உயர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கையிலலாம் சில்வர்லாம் நிற்கவே நிற்காதா? இப்படின்னு சொல்கிற பல கேள்விகள் இருந்துச்சு. இந்த கேள்விகளுக்கான பதிலாக இன்றைக்கி புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதுக்கான டீட்டெயில்டு காணொலி தமிழ் பட்சத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்றுமே இல்லை, எங்களுடைய நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்லைன் கூட சேர்ந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். அதுவும் குறிப்பாக டாக்டிக்கல் நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃப்ரண்ட்லைன் கூட ஒர்க் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு எதிரான யுத்தம் பெரிய அளவில் தீவிரமாகும். அந்த நேரத்தில் ஃப்ரண்ட்லைனை யாராவது அடிக்க வந்தால் அவங்களுடைய அணு ஆயுத கோட்பாட்டின் அடிப்படையில் அணு ஆயுத தாக்குதலை கூட ரஷ்யா செய்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் சிம்பாலிக்காக சொல்லி காண்பித்திருக்கிறார் புட்டின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கலாக எடுத்து பார்க்கோம்னா பல நாடுகளில் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. சில நாடுகள் ரொம்ப தீவிரத்தன்மையுடன் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகளுடைய பேராசையின் காரணமாகத்தான் இங்கே டென்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளுக்கு ஒரு ஊமகுத்தும் குத்துனார். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு சிஸ்டமிக் பேங்கிங் கிரைசிஸ் அப்படிங்கிறத ரஷ்யா அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாழும் இந்த நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ரஷ்யாவினுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஸ்பானிஷ் மற்றும் யூரோப்பியன், இந்த ஸ்பெயின் மற்றும் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய தர்க்கம் என்னென்னா, பெரிய அளவில் கிறிஸ்மஸ் லீவ் அப்படிங்கிறது தான். 9ஆம் தேதியும் எங்களுக்கு லீவு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார், இல்லை கிறிஸ்மஸ் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி வேறொரு சாரார். இப்போ ஸ்பானிஷ் பேரண்ட்ஸ் வார் வித் யூரோப்பியன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரும் சர்ச்சாக ஓடி இருக்கிறது. அதற்கு காரணங்கள் இருக்குது. சொல்லப்போனால் கிறிஸ்மஸை வச்சே ஏகப்பட்ட சண்டைகள் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச சிலுவை போர் தெரியும்ல, ஆனால் இந்த சிலுவை போருக்குள்ளேயே நிறைய கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த சிலுவை போரினுடைய எச்சம் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்பானிஷ் மற்றும் யூரோப்பியன் நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், இவங்களுடைய சண்டை அப்படிங்கிறதெல்லாம். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் வெனிசுலாவை நாங்கள் அடிமைப்படுத்தியே தீர்வோம் அப்படிங்கிற ஒற்றை முயற்சியுடன் இருக்கிறார் போல. வெனிசுலாவில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன தான் இருக்குது. தண்ணீர் கூட அங்கே விலை கூடுதல், அதை விட கம்மி ஆயில். அப்படிப்பட்ட வெனிசுலாவில் எப்படியாவது அமெரிக்கா அவங்களுடைய கையை புகுத்தி விட்டார்கள் என்றால் அங்கேருந்து வர எல்லா எண்ணெயுமே பிடிங்கி அவங்க நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க பெரிய வல்லாதிக்க நாடாக மறுபடியும் மாறிடலாம். சரி, அதுக்கு தான் உலகமே கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 1 டிகிரி செல்சியஸை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கா வாண்டடாக வந்து ஆயில் நிறைந்த நாடுகள் அவங்களுடைய கனிம வளங்களை திருடிட்டு போகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சட்டங்களை போடுவாங்க. ஆனால் சட்டங்களை அவங்க மதித்து நடப்பார்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் வரப்போகுது, -1 டிகிரி நம்ம பூமியினுடைய வெப்பநிலையை குறைக்க வேண்டும், அட்லீஸ்ட் -1.5 டிகிரி செல்சியஸாவது குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் ஓடிட்டு இருக்கும்போது, பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் சமிட்டில் நான் வரமாட்டேன்னு சொன்ன ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஏன்னா பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய வெப்பம், அந்த வெப்பத்தால் பூமிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு. அந்த அமைப்புடன் போய் பேச்சுவார்த்தை கூட நடத்த மாட்டீங்க, இல்லாட்டி அது கூட நாங்கள் உட்காரவே மாட்டோம், அந்த கூட்டத்துக்கே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு மட்டும்தான். அதே அமெரிக்கா தான் சொல்லும் ஈவிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவினுடைய சார்பு இருக்கக்கூடிய நிறுவனங்களும் மீடியாவும் ஈவிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஈவிக்கு மாற்றிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஆயிலே ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறத அமெரிக்காவை அடிச்சுக்கிட ஆளே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு வெனிசுலாவையும் கையகப்படுத்தி விட்டார்கள் என்றால் நிச்சயமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வெனிசுலாவை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஆயில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அமெரிக்கா இன்று ஒத்துக்கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. லெபனனை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லா அங்கே பெரிய ஒரு தலைவலியாக லெபனனுடைய ஆர்மிக்கு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை இப்போ லெபனன் ஆர்மி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஹமாஸுக்கு டனல் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சோ அதே மாதிரி ஹிஸ்புல்லாவுக்கும் டனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஊர்லேயும் டனல் அப்படிங்கிறத போட்டு தான் ஹிஸ்புல்லா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டனல் ஸ்ட்ரக்சரை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை கொடுத்துருக்காங்க லெபனன் ஆர்மி. லெபனன் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்களோ அதை விட 1 படி மேலே போய் நாங்கள் ஹிஸ்புல்லாவை அழிப்போம், ஹிஸ்புல்லாவினுடைய ஆர்ம்ஸை டிசார்ம் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
பட் லெபனானுடைய இராணுவத்தால் இது செய்ய முடியுமாங்கிறது தெரியலை. ஹிஸ்புல்லாவை அழிப்பதற்கும் ஹிஸ்புல்லாவினுடைய டனலை அழிப்பதற்கும் இப்போது லெபனான் இராணுவம் தயாராகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலினுடைய ஒரு செட்லர் இன்னைக்கு மேற்கு கரையில் ஒரு பாலஸ்தீனிய 16 வயது இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீனிய இளைஞனை கொன்றுவிட்டார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலினுடைய செட்லர்ஸ் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் அதே நேரத்தில் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலினுடைய செட்லர்ஸை அடிச்சிட்டாலோ இல்லாட்டி அவங்களை கொண்டுட்டாலோ அம்பிட்டு தான் இஸ்ரேல் என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய இராணுவத்தை மேற்கு கரைக்குள்ளே அனுப்பி யாரை கொன்றார்கள் அவங்களுடைய குடும்பமே தூக்கப்பட்டு அவங்களுடைய வீடு இடிக்கப்பட்டு அங்கு ஒரு புதிய வீடு கட்டி அங்கே மறுபடியும் யூதர்களை கொண்டு மீள்குடியமர்த்தல் செய்து விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவை பொறுத்த வரைக்கும் காசா ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை அமெரிக்கா பிற நாடுகள் சேர்ந்து உருவாக்குனாங்க. பட் இந்த காசா ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு பக்கம் மட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக அது இருக்கக்கூடாது, 2 நாடுகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கத்தார் சொல்லியிருக்காங்க. அது என்ன காசா ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா, காசாவில் இனிமேல் பிரச்சனைகள் வந்தால் அதை தவிர்ப்பது எப்படி, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவது எப்படி அப்படிங்கிறது தான். பட் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாட்டினுடைய ஆதரவாக மட்டும் இருக்கக்கூடாது, அதாவது இஸ்ரேல் ஆதரவாக மட்டும் இருக்கக்கூடாது, இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் 2 பேருக்கும் ஆதரவான யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு அமைப்பாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அதிபர். பட் அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எடுக்கக்கூடிய முடிவுகள் முட்டாள்தனமானது, எங்களுடைய எக்கானமியை பாதிக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் நிறைய பேர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். அமெரிக்காவினுடைய எக்கானமி வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிலீவ் பண்றாங்க. சொல்லப்போனால் ட்ரம்ப் அவர்களுக்கு இதை விட கெட்ட பேர் வேற எதுவும் கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்குள்ள வேற்று ராணுவம் வந்தது என்றால் அது எங்களுக்கு எதிரான யுத்தமாகத்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கூட ரஷ்யா அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம், பட் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய யுத்தம் நடத்துகிற மாதிரியான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்களால் செய்ய முடியாது, அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உக்ரைனுக்குள்ள வேறு நாடுகளுடைய படை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு ஐநா சபையினுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள வந்திருப்பதாகும். ஸோ யூகேனுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள வந்திருப்பதால் அது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நினைத்து நேரடியாக ரஷ்யா யூகே பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது. யூகேயை பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்சிருக்கிறது என்னென்னா, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ளே டெப்ளாய் பண்ணப்பட்டாலும் அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது செய்கிற மாதிரியான தகவல் கிடைத்தது என்றால் நிச்சயம் அதற்கான பலனை யூகே அனுபவிக்கும். ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் நாளடைவில் பல நாடுகளுக்கும் வரலாம், அரபுலக நாடுகளை இது பெரிய அளவில் பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இன்னைக்கு ஐநா சபையினுடைய சீஃப் கூறியிருக்கிறார்கள். ஐநா சபையினுடைய சீஃப் கூறியிருப்பதால் இது 1க்கு 2 முறை உற்று கவனிக்கப்பட வேண்டிய செய்தி தான். ஹெக்ஸத் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெனிசுலாவினுடைய போட்டுக்கு எதிராக இன்றைக்கி அமெரிக்கா பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதல் வீடியோவை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹெக்ஸத் சொல்லிட்டாரு, அந்த ஃபுல் போட்டு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எங்களால் கொடுக்க முடியாது, அதில் நிறைய கான்ஃபிடென்ஷியல் டேட்டா இருக்குது, எனவே நாங்கள் அதை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆன்டி இந்தியா ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி பங்களாதேஷ் முழுவதுமாகவே இந்தியாவுக்கு எதிராகவும், அதே மாதிரி பங்களாதேஷினுடைய முன்னாள் தலைவர் ஷேக் ஹசீனா அவர்கள் இப்போ இந்தியாவில் தானே தங்கியிருக்காங்க, அவங்கள உடனடியாக நாடு கடத்த வேண்டும், எங்கள் பங்களாதேஷுக்கே நாடு கடத்தி நாங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை ஷேக் ஹசீனா அவர்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பங்களாதேஷில் மறுபடியும் ஆன்டி இந்தியா ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது. இந்தியாவுக்கு எதிரான ஸ்லோகன்கள் அங்கே உச்சரிக்கப்படுகின்றன. இந்தியாவினுடைய கொடி அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவில் டேமேஜ் செய்யப்படுகிறது. இது எல்லாமே இப்போ நடந்திருக்கக்கூடிய செய்தி தான். ஸோ பங்களாதேஷில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயலாக இருந்தாலும் இது பல நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான கூட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியா சார்பு இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் அதே மாதிரி பல முக்கியமான அமைப்புகளும் இப்போது பெரிய அளவில் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது பங்களாதேஷினுடைய ஒட்டுமொத்த நபர்கள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறார்கள், நாங்கள் இந்தியாவை சூறையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பது உலக அரசியலில் பெரும் ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு ஆதரவாக பல நாடுகளும் உள்ளே வருவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கு முன்னாடியே பங்களாதேஷினுடைய இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்ட் ஏன் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய விளக்கத்தை பங்களாதேஷ் அரசாங்கம் சீக்கிரமாக கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.